ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தைங்க, என் வேண்டுதல் நிறைவேறவே இல்லை. சாயப்பா, நீங்கள் எனக்காக எதுவுமே செய்யலை, என்னை ஏமாத்திட்டீங்கன்னு மனம் வருத்தத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் நீ புலம்பிக்கிட்டு இருந்ததுனால தான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுத்து உனக்கென ஒரு அவசர செய்தியையும் சொல்ல ஓடோடி வந்தேன். இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்தது நடக்காமல் ஏங்கி போய் ஏமாற்றம் அடைந்திருந்த உன் வாழ்க்கையில் நாளைக்கே நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகுது. அதற்கான அதிரடி மாற்றங்களை தான் இன்று இரவோடு இரவாகவே நடத்தி முடிக்கப் போகிறேன் என் தங்கமே. ஒரு சில சமயங்களில் உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்க மனிதர்கள் அமைதியாக மௌனமாக இருக்கிறாங்கன்னா அது கூட ஆபத்தான விஷயம்தான். சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல் எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கவங்க அமைதியாக இருந்தாலும் மௌனமாக இருந்தாலும் அதுவும் ஆபத்தானது என்பதை புரிந்து கொண்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சு கவனித்து நடந்துக்கோ என் செல்லமே. ஒரு சிலருக்கு நீ என்னதான் உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நன்றியோடு உன்கிட்ட நல்ல மனசோடு பேசுவாங்க, பழகுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு நீ யாரோ நான் யாரோ என்பது போல் தான் இருப்பார்கள். இதுதான் இன்றைய உறவுகள். ஆனால் நீ செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் என்னுடைய ஏட்டில் வரவாக எழுதப்பட்டிருக்குது. உன் சாயப்பா உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தயாராகவே இருக்கேன். ஒரு போலியான உறவை, ஒரு போலியான மனிதரை உண்மைன்னு நினச்சி அவங்கள உண்மையாக நேசித்து அன்பை செலுத்திய உன்னை அவர்கள் காயப்படுத்திட்டாங்களே நினச்சி கவலைப்படாத. கொஞ்சம் தனிமையில் இருந்தினா உன் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் அதை மனசை விட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுக்கும் இன்னொருத்தர் உண்மையான மனசோடு உனக்கு ஆறுதல் சொல்வதற்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சி நீ வருத்தப்படுறது எனக்கு புரியும். கவலை கொள்ளாதே என் செல்லமே. உனக்கான உண்மையாக வாழக்கூடிய ஒரு நபரை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். வாழ்க்கைன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் பல பேர் தோல்வி அடைகிறதுக்கு காரணமே அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து அதே போல் நம்மளும் வாழணும்னு நினைக்கிறது தான். இந்த உலகத்தில் ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் நான் வெவ்வேறு விதமாக வடிவமைச்சு வச்சுருக்கேன். எல்லாருக்குமே நான் சோதனைகளை கொடுப்பேன். சோதனை என்பது தேர்வு தான். எல்லாருக்கும் தேர்வுக்கான தேர்வுத்தாளை கொடுப்பதில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கேள்விகளை அல்லவா நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொருவர் வாழ்விலும் நான் வெவ்வேறு கேள்விகளை கொடுத்து வாழ்க்கையை வாழ சொல்லி சோதனை செய்யும் போது ஒருத்தர் வாழ்கிறதை பார்த்து அவருடைய தேர்வுத்தாளை பார்த்து நீ அப்படியே காப்பி அடித்து எழுதணும்னு நினச்சின்னா உன் கேள்வி வேற, அவங்க கேள்வி வேற. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நடந்தது போலவே உனக்கு இப்படி நடக்கும். அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க இப்படி செஞ்சு முன்னுக்கு வந்தாங்களா, நம்மளும் அதே போல் செஞ்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரலாம் நீ முயற்சி செஞ்சினா அது சில சமயங்களில் தப்பாகவும் தோல்வியாகவும் போய் முடியும். ஏன்னா அவங்க கேள்வித்தாள் வேற, உன் கேள்வித்தாள் வேற. அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்கு வேற, உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கு வேற. எப்போதுமே அடுத்தவங்களை பார்த்து அதே போல் நாமும் செய்யலாம்னு நினைக்காதே என் செல்லமே. உன் மேலே கோபப்படுறவங்க கிட்ட நீ உரிமையாக மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காம விலகி போகிறது தான் நல்லது. வெறுப்போடு பழகுபவர்கள் உன் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைகளை ஒருபோதும் காண முடியாது. நீ ஒருவரை அதிகமாக தேட தேடதான் அவர்களுக்கு உன் மேலே அலட்சியம் வந்துக்கிட்டே இருக்கும். யாராக இருந்தாலும் அவங்க உனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, எந்த அளவு உன்கிட்ட பேசி பழகுறாங்களோ, உரிமை எடுத்துக்கிறாங்களோ அதே அளவே நீயும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்தால் போதுமேன் செல்லமே. ஒரு சிலர் உன்னை காயப்படுத்தும் போது அதை மறைச்சிக்கிட்டு நீ வெளியில் சிரிக்கிறது போல் நடிக்கலாம். ஆனால் நிம்மதியாக இருப்பதை போல நடிக்க முடியாது தானே. எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம்தான். நீ நேசிக்கிற எல்லாருமே உன் கூடவே இருந்துட்டு அதற்கு பிறகு நினைவுகளின் மொழியும் பிரிவின் வழியும் அவர்கள் உனக்கு தரும்போது அதை ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்படாத. எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தான் இருப்பாங்க. ஒரு சிலர் நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு நல்லவங்களாக உன் பார்வைக்கு தெரிவாங்க. ஒரு சிலர் கெட்ட விஷயத்தை செஞ்சுட்டு உனக்கு ஏமாற்றுக்காரராகவும் துரோகியாகவும் உனக்கு கெட்டது நினைக்கக்கூடிய பொறாமைக்காரராகவும் உன் கண்களுக்கு தெரிவாங்க. யார் எப்படி இருந்தாலும் அதை போய் அவர்களிடமே வெளிக்காட்டி விடாமல் அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்க பழகு. சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உன் பலவீனத்தை பற்றி யார்கிட்டையும் உளறி வச்சிடாத. ஏன்னா நாளைக்கு நீ ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை அவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை பலவீனமாக ஆக்கி அவர்கள் ஜெயிப்பதற்காக யோசிப்பாங்க. ஏன்னா இது வஞ்சகர்கள் நிறைந்த உலகமாக இருக்குது. உனக்காக எல்லாமே செய்கிறதுக்கு தயாராக இருக்கிற இந்த சாயப்பா என்ன நம்பு. தேவையில்லாமல் உன் நிலைமை விமர்சிப்பவர்களிடம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடு என் செல்லமே. யாருடைய வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போல
சீக்கிரமாக நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்கன்னு தைரியமாக உன் மீது நம்பிக்கையோடும் என் மீது பக்தியோடும் நீ இந்த வார்த்தைகளை சொல்லலாம். சீக்கிரமே இந்த உலக வாழ்க்கையில் நான் உன்னை ஜெயிக்க வச்சு சந்தோஷமாக வாழ வைப்பேன்.